நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைனில் 35-20 12 அடி 12 வீல்னா. டாட்டாவில் வந்து 1615 சிங்கிள் எக்ஸல்னா. பாரத் பென்ஸில் 1670 வண்டி. அகலம் பார்த்தீங்கன்னா 8 ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9. அசோக் லைனில் 9020 அப்படின்னா 2020 மாடல் சிங்கிள் ஓனர் தானா. வண்டி புது வண்டினா. இது 24 எடுத்து 25 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனா. பாரத் பென்ஸில் 28-23 2022 மாடலு. பாரத் பென்ஸ் 32 அடி டபுள் எக்ஸல் வண்டினா. பாரத் பென்ஸில் 1215 20 அடி 8 கண்டெய்னர்னா. சிங்கிள் எக்ஸல் டபுள் எக்ஸல் 6 வீலு 20 அடி 22 அடி அந்த மாதிரி வண்டி நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு பேன் கார்டு தான் நாங்களே லோன் பண்ணி கொடுத்துட்றோங்கண்ணா. அசோக் லைனில் 2005 மாடல்னா. இது பார்த்தீங்கன்னா லோ மாடல் வண்டி. 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டினா. தொட்டி வந்து புதுசு போட்டிருக்குங்கண்ணா. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா வண்டி தெளிவாக இருக்கும். இது அசோக் லைனில் வந்து 2018 மாடல்னா கேஏ வண்டினா. இது பார்த்தீங்கன்னா ஏசி. இது பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1090 வண்டி தெளிவாக இருக்கும். அலுமினியம் கண்டெய்னர். ஈச்சரில் 1114 அப்படின்னு 2013 மாடல் 8 கண்டெய்னர்னா 20 அடி. மைலேஜ் இது நல்லா மைலேஜ் தரணும். அப்படின்னா ஈச்சரில் 1114 தானா. பாரத் பென்ஸில் 1215 கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்குது. டாட்டாவில் வந்து 12 வண்டி ஒரு வண்டி வந்திருக்குன்னா 8 கண்டெய்னர் 20 அடி. 2020 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டினா தெளிவாக இருக்கும். டாட்டாவில் வந்து 909 வண்டி 17 அடி. கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் போட்டுக்கணும், இல்லை ஓப்பன் பாடி வேணாலும் ஓப்பன் பாடி போட்டுக்கலாங்கண்ணா. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் தானே சொல்லிட்டு இருக்கோம். டாட்டா 1109 20 அடி ஓப்பன் பாடினா. எஃப்சி 2 வருஷம் இன்சூரன்ஸ் 1 இயர் எடுத்து கொடுத்துருவோம். ஈச்சர் 1110 2018 மாடல்னா. ஈச்சர் ப்ரோ 2095 2022 மாடல்னா சிங்கிள் ஓனர் 7000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. 14 அடி வண்டினா ஓப்பன் பாடி. பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குது. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்குது. அசோக் லைனில் பார்ட்னர்னா 17 அடி அசோக் லைனில் ஒரு வண்டி ஓப்பன் பாடி இருக்குதுங்கண்ணா. இது வந்து எஸ்எம்எல் வண்டினா. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாடியில் 10 அடி வண்டினா. எஸ்எம்எல்னா 22 அடி ஓப்பன் பாடினா கேஸ் வண்டி. பார்த்தீங்கன்னா அசோக் லைனில் 14 வீல் நம்ம 12 டயருமே நம்ம புதுசு இதுக்கு போட்டிருக்கோம். அசோக் லைன் 12 வீல்னா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குங்கன்னா. ஸ்ரீராம் சோலாவில் வந்து பெஸ்ட்டாக நம்மளுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. பார்க் அண்ட் செல் வண்டி தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட ஒரு 80 வண்டி பக்கமாக இருக்குதுங்கண்ணா. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு மாவட்டமான சேலம் மாவட்டத்தை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோங்க. இங்கே ஃபேமஸாக இருக்கிறது மாம்பழம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதற்கடுத்து ஏற்காடு வந்து ரொம்ப ஃபேமஸ். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள், அதாவது யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இந்த ஒரு கன்சல்டன்சி மூலமாக நமக்கு என்ன மாதிரியான வண்டிகள் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் போட்டதுக்கு நீங்கள் நல்லா ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. இன்னும் எங்கெங்கே வந்து வண்டிகள் வந்து ரேட்டு குறைவாக நமக்கு கிடைக்குங்கிறத நான் தேடி போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர், உங்கள் கன்சல்டன்சி டீட்டெயிலும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம நேம் பார்த்தீங்கன்னா தனிஷ்குமார்னா. நம்ம பார்த்தீங்கன்னா சேலம் பாலாஜி பேதன் கன்சல்ட்டிங்னா. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 32 அடி கண்டெய்னர் 6 வீல் 12 பாசிங் நிறைய வண்டி நம்மகிட்ட ஒரு 80 வண்டி பக்கமாக இருக்குதுங்கண்ணா. நம்ம வண்டி எங்கே பார்க்கணும், சேலம் பாலாஜி பேதன் கன்சல்ட்டிங்கில் பார்க்கலாம். லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் கந்தம்பட்டி சிஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குதுன்னா வண்டி வந்து பார்க்கலாண்ணா. நம்மகிட்ட ஒரு 80 வண்டி பக்கமாக இருக்குதுண்ணா. பார்க் அண்ட் செல் வண்டி நம்ம பண்ணிகிட்ருக்குறோண்ணா. வண்டி அவங்க கஸ்டமர் என்ன ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்காங்களோ அது நம்ம மார்க்கெட்டில் விசாரித்து நம்ம வண்டி விற்று கொடுத்துட்ருக்குறோண்ணா. வண்டி வாங்கணுன்னா நீங்கள் லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் நீங்கள் பண்ணி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லோ மாடலுக்கு ஸ்ரீராம் சோலாவில் பெஸ்ட்டாக லோன் பண்ணி கொடுக்குறோங்கண்ணா. மீதி வண்டிக்கெல்லாமே தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குது, ஸோ இது என்னென்ன மாதிரியான மாடல், ஸோ இந்த வண்டி எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. இது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கண்டெய்னர் தீப்பெட்டி நனையாத பொருள் லோடு ஏற்றுறதுக்கு 32 அடி கண்டெய்னர் இந்த மாதிரி ஓப்பன் பாடி வந்து ஹெவி லோடு இந்த மாதிரி ஏற்றுறதுக்கு தேவைப்படுதுண்ணா. நம்மகிட்ட லைலண்ட் இருக்குது, டாட்டா இருக்குது, ஈச்சர் இருக்குதுண்ணா. எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்குதுங்கண்ணா. 32 அடி சிங்கிள் எக்ஸல் டபுள் எக்ஸல் 12 பாசிங் எல்சிவி எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்குதுங்கண்ணா. ஓகே, நம்ம அதை 1 by 1 பார்க்கலாங்கண்ணா. இந்த வண்டி பேர், இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைனில் 35-20 12 வீல்னா 32 அடி கண்டெய்னர் 32 ஃபிட்னா. இது பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா 8 ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 32 அடி கண்டெய்னர்னா. இது 12 வீல் நம்மகிட்ட நிறைய பேர் 12 வீல் கண்டெய்னர் கேட்டுருந்த வண்டி பாலாஜி பேதன் கன்சல்ட்டிங்கில் வந்திருக்குண்ணா. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2021 மாடல்னா. ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குதுங்கண்ணா. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தானே ஓடிட்டுருக்கு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்னா. நேரில் வந்து பாருங்கள். இது எங்கே பார்க்கனாலும் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் கந்தம்பட்டி சிஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பார்க்கலாம். அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்த வண்டி அப்படியே பார்க்கலாம்ண்ணா. இந்த வண்டியை பற்றி சொல்லுங்கள். இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா இதே இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த வண்டி தானே. இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு 2 வண்டி இருக்குதுன்னா. இது பார்த்தீங்கன்னா 2020 மாடல்னா. இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு. இதுவும் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குதுங்கன்னா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் 32 அடி 12 வீல்னா. 12 வீல் நம்மகிட்ட ஒரு 2 வண்டி இருக்குதுங்கண்ணா. அடுத்த வண்டி பார்க்கலாம்ண்ணா.
பார்க்குறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்து 1615னா, இது பார்த்தீங்கன்னா 32 அடி சிங்கிள் எக்ஸல்னா, டாட்டாவில் சிங்கிள் எக்ஸல்னா. இது பார்த்தீங்கன்னா ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர், இதுவும் கிலோமீட்டர் கம்மியான கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு. இது டயர் மைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70% டயர் இருக்குதுண்ணா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோண்ணா. இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸில் 1617. இது பார்த்தீங்கன்னா ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தானே, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தானே இது ஓடி இருக்குது. இதுக்கு சிங்கிள் எக்ஸல் 32 அடினா. இது பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 80% டயர் இருக்குதுன்னா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோண்ணா. அடுத்த வண்டி அப்படியே பார்க்கலாம்ண்ணா. பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸில் 1617னா. இது பார்த்தீங்கன்னா 2023 மாடலு, சிங்கிள் ஓனரு. இதுவும் பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80% டயர் இருக்குது. இது லென்த்து பார்த்தீங்கன்னா 32 அடி சிங்கிள் எக்ஸல் வண்டி, அகலம் பார்த்தீங்கன்னா 8 ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 இதுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோண்ணா. ஓகே, இதோட யூசேஜ் என்னங்க? எதுக்கு யூஸ் பயன்படுத்திக்கலாம்? நான் இது அதிகமாக வந்து தீப்பெட்டி, நனையாத பொருள் வந்து லோடு ஏற்றிட்டு போகிறோம்ண்ணா. நம்ம சின்ன சின்ன மெட்டீரியல் நனையாத பொருள் இதில் லோடு ஏற்றிட்டு போகலாங்களா. ஓப்பன் பாடியை தூக்கிட்டோம்னா வேறு ஏதாவது பயன்படுத்திக்க முடியுங்களா இந்த வண்டியை? இது சேசன் கேபினா எடுத்தால் பாடி கட்டுவாங்கண்ணா. பாடி கட்டி ஓப்பன் பாடியில் ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்கண்ணா. ஓகே, எத்தனை ஓனர் சொன்னீங்க? சிங்கிள் ஓனர்ண்ணா. 2023 மாடல், கிலோமீட்டர் 1,00,000. 2 வருஷம் தான் இருக்குது இல்லைங்களா? ஓகே, எஃப்சி எல்லாம் இருக்குங்களா? எஃப்சி இருக்குண்ணா. எஃப்சி வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னா, இன்சூரன்ஸ் ஒரு 8 மாதம் இருக்குதுங்கண்ணா. அடுத்த வண்டி பார்க்கலாங்க. இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலனில் 9020 32 அடி சிங்கிள் எக்ஸல் வண்டினா, 2020 மாடலு. ஓனர் சிங்கிள் ஓனர் தானா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இதுவும் கம்மியான கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் இருக்குதுங்கண்ணா. இது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 70% டயர் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி கொடுத்துட்ருக்குண்ணா. இதில் உங்களுக்கு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தால் வண்டி வந்து சர்வீஸ் ரெக்கார்டு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குன்னா வண்டி தெளிவாக இருக்கணும். இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2024 ரிஜிஸ்ட்ரேஷன்னா, 25 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எஃப்சி 2 வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குதுண்ணா. வண்டி புது வண்டிண்ணா. இது கிலோமீட்டர் கம்மியாக. எந்த வருஷத்து மாடல் சொன்னீங்க? 2024 வண்டி எடுத்து. இப்போ 2024 எடுத்து 25 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுண்ணா. கிலோமீட்டர் கம்மியாக தானே ஓடி இருக்குது. அப்படியே சேசன் கேப்னா அப்படியே இருக்குங்கண்ணா. புது வண்டி மாதிரி அப்படியே இருக்குது. அப்படியே இருக்குதுங்கண்ணா. ஓகே, டயர் அப்படியே புது டயர் அப்படியே இருக்குங்கண்ணா. பின்னாடி அந்த லோடு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அது வேணா கண்டெய்னர் இப்போ நம்ம பக்கத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கண்டெய்னர் வேணால் கண்டெய்னர் நம்ம போட்டுக்கலாம். சேசன் கேப்னா அப்படியே எடுத்து கொடுக்குறோங்கண்ணா. நல்லாயிருக்கும் கண்டிஷன். வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. வண்டி பக்காவாக இருக்குங்கண்ணா. பாஸ் வண்டி, அசோக் லைனில் பாஸ். எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 இயர். வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. இதுக்கு தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி கொடுத்துட்ருக்குங்கண்ணா. எல்லா வண்டிகளுக்கும் தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணுறீங்க? ஆமாங்க. பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸில் 2823னா. இது பார்த்தீங்கன்னா 2022 மாடலு. இதுவும் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு 8 மாதம் இருக்குது, இன்சூரன்ஸ் ஒரு 7 மாதம் இருக்குன்னா. 32 அடி டபுள் ஆக்சல்னா. இது பாரத் பென்ஸ் 32 அடி டபுள் ஆக்சல் வண்டினா. நம்மகிட்ட பாரத் பென்ஸில் வந்து 32 அடி டபுள் ஆக்சல் வண்டி கேட்டுருந்த வண்டி நம்மகிட்ட இப்போ ஒரு வண்டி வந்துருக்குதுண்ணா. வண்டி தெளிவாக இருக்கும். கிலோமீட்டரும் கம்மியாக தானே ஓடி இருக்குது. 2022 மாடலு. கிலோமீட்டர் ஓனர் வந்து சிங்கிள் ஓனர். 32 அடி அகலம் பார்த்தீங்கன்னா 8 ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 வண்டி தெளிவாக இருக்கும். ஓகே, அடுத்து அசோக் லைலாண்டுங்களா? ஆமாங்கண்ணா. இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இந்த வண்டி ஒரு 3 வண்டி இருந்துச்சுங்கண்ணா. அசோக் லைன்லாம் 3 வண்டி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 24 அடி 8 கண்டெய்னர்ண்ணா. இதில் நம்மகிட்ட ஒரு வண்டி வந்துருக்குண்ணா. சிங்கிள் ஓனர் தானே. கிலோமீட்டர் ஒரு கம்மியாக தானே ஓடி இருக்குது. இது எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குதுங்கண்ணா. வண்டி தெளிவாக இருக்கும். இதுக்கு லோனு தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸில் 1215னா, 20 அடி 8 கண்டெய்னர்னா. இது பார்த்தீங்கன்னா 2022 மாடல், சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. இது எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 1 இயர் இருக்குங்கண்ணா. இருக்குங்கண்ணா. இதுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 80% டயர் இருக்குங்கண்ணா. 8 கண்டெய்னர்ண்ணா. இது ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வண்டி பார்த்தது பார்த்தீங்கன்னா 32 அடி சிங்கிள் எக்ஸல், டபுள் எக்ஸல் அந்த மாதிரி வண்டி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, அடுத்த வண்டி பார்க்குறது வந்து 6 வீலு 20 அடி 22 அடி அந்த மாதிரி வண்டி நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். பார்த்துலாங்களா? பார்த்துலாம். ஓகே, நம்ம கன்சல்டன்சி பேர் சொல்லுங்கள் சார். சேலம் பாலாஜி பேத்துலங்க. ஓகே, கரெக்டாக எக்ஸைட்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குங்க? சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ், கந்தம்பட்டி சிஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். ஓகே, நம்ம கன்சல்டன்சியில் வர்றதுக்கான காரணம் என்னங்க? நம்ம அதாவது ஒரு கன்சல்டன்சியை தேடி வந்து ஒரு கஸ்டமர் வர்றாரு அப்படின்னா என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு சில கன்சல்ட்டிங்கில் வந்து லோன் வந்து அவங்களே பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகே, ஆதார் கார்டு, பேன் கார்டு தான் நாங்களே லோன் பண்ணி கொடுத்துட்றோங்கண்ணா. ரொம்ப முடியாத சிவில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு எவ்வளோ நாங்கள் ட்ரை பண்ணி முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி நாங்கள் கொடுத்துட்றோங்கண்ணா. இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க? ஆமாங்கண்ணா. சரிங்க சார், இதை இந்த வண்டியை பற்றி சொல்லுங்கள். பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைனில் 2005 மாடல்னா. இது பார்த்தீங்கன்னா லோ மாடல் வண்டி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோழாவில் வந்து லோன் பண்ணி கொடுப்பாங்கண்ணா. வண்டி தெளிவாக இருக்கும். 2005 தானே நம்ம சொல்கிறோம். வண்டி தெளிவாக இருக்கும். டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 70% டயர் இருக்குது. தொட்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி 1 இயர், இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குதுங்கண்ணா. இப்போ 2005 மாடலுங்கும் போது 20 வருடத்துக்கு முன்னாடி வந்த ஒரு வண்டி.
பட் அந்த வண்டி வந்து நல்லா இருக்குங்கிறீங்க. வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. வண்டியில் எந்த கம்பெனி சர்வீஸ்ண்ணா. ஓகே, வந்து ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாமா? ஓட்டி பார்த்து நம்ம வண்டி பெஸ்ட்டு ட்ரையல் பார்த்தாட்டி தானே அட்வான்ஸ் பண்ணுவாங்க. வண்டி தெளிவாக இருக்கும். அடுத்த வண்டி பார்க்கலாம். ஓகே, நான் இந்த வண்டி நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த வண்டி நம்மகிட்ட ஏற்கனவே நம்ம வண்டி 3 வண்டி இருந்துச்சுங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டினா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. தொட்டி வந்து நம்ம புதுசு போட்டிருக்கணும். இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு 3 வண்டி இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டி நம்ம 3க்குமே புதுசு தான் போட்டுருந்துச்சு. இப்போ நம்மகிட்ட ஒரு வண்டி தானே அவைலபிள் இருக்குது. இதுக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 80% டயர் இருக்குதுண்ணா. நல்லா இருக்கு இல்லைங்களா? வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா வண்டி தெளிவாக இருக்கும். இது வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. இதுக்கு லோனும் பண்ணி கொடுப்பாங்கண்ணா. 95% இதுக்கு லோன் ஆகுங்கண்ணா. இந்த வண்டிங்க இது பார்த்தீங்கன்னா அசோக் லைனில் வந்து 2018 மாடல்னா கேஏ வண்டினா. இது பார்த்தீங்கன்னா ஏசி நிறையா பேர் நம்மகிட்ட ஏசி கண்டெய்னர் வேணும்னு கேட்டிருந்த வண்டி நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குதுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஏசி கண்டெய்னர் வண்டி தெளிவாக இருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தான். FC 2 வருஷம் இன்சூரன்ஸ் 1 இயர்னா எடுத்து கொடுத்துருவோண்ணா. நாங்கள் இதுக்கு லோனு பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா. 95% இதுக்கு லோன் ஆகும். டயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 70% டயர் இருக்குங்கண்ணா. அடுத்த வண்டி பார்க்கலாங்கண்ணா. ஈச்சர் இது பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1090னா. இது பார்த்தீங்கன்னா FC 1 வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 2005 மாடலு. வண்டி பார்க்க 2005 மாடல் தானே தெரியும். வண்டி தெளிவாக இருக்கும். கேபின்லாம் காட்டுறோம், அப்படியே பாருங்கள். 2005 மாடல் மாதிரி தான் தெரியும். ஆனால் வண்டி தெளிவாக இருக்கும். 2020 மாடல் மாதிரி இருக்கும். வண்டி தெளிவாக இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து அலுமினியம் கண்டெய்னரில் கேட்டுருந்த வண்டி நம்மகிட்ட 14 அடினா அலுமினியம் கண்டெய்னர் போட்டதுன்னா நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குது 2005 மாடல்னா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா லோனு ஸ்ரீராம் சோலாவில் பெஸ்ட்டாக நம்மளுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. அடுத்த வண்டி பார்க்கலாங்கண்ணா. பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1114னா. இது பார்த்தீங்கன்னா 2013 மாடலு. FC இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவோண்ணா. 1 இயர் எடுத்து கொடுத்துருவோண்ணா. 8 கண்டெய்னர்னா 20 அடி. நம்மகிட்ட 2 வண்டி இருக்குதுண்ணா. இந்த மாதிரி நம்மகிட்ட 20 அடி 1, 22 அடி 1 நம்மகிட்ட இருக்குதுங்கண்ணா. இந்த ஏச்சர் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். ஏச்சர் வண்டி வந்து மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான மூவ்மெண்ட் இருக்குல்ல சார்? ஆமாங்கண்ணா. இந்த ஏச்சர் வண்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஈச்சரில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து அதிகமாக விரும்பி எடுக்கிறது நம்மகிட்ட ஈச்சர் தானே எடுக்கிறாங்க. ஈச்சரில் பாஸ்தா லைலாண்டு தானே எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம அதிகமாக மெட்டீரியல் வந்து வெளியில் ஏதோ சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம வெளியில் மெட்டீரியல் நம்ம வாங்கிக்கலாம். இதே பாரத் பென்ஸ் இந்த மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரேராக கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். மைலேஜ் இது நல்லா மைலேஜ் தரணும். ஈச்சரில் வந்து நான் மைலேஜ் ஓரளவுக்கு நல்லாவே தரும். அதுக்காக இந்த வண்டி எல்லாருமே ஈச்சரில் தான் பெஸ்ட்டாக அதிகமாக எடுக்கிறது. சரிங்க சார். அடுத்த வண்டி பார்க்கலாம். பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1114 தானா. இதே மாதிரி நம்மகிட்ட 2 வண்டி இருக்குது. 13ல் 2 வண்டி இருக்குதுன்னா 22 அடினா 8 கண்டெய்னர்னா தெளிவாக இருக்கும். வண்டி தெளிவாக இருக்கும். டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 80% டயர் இருக்குதுங்கன்னா கிலோமீட்டர் கம்மியாக தானே ஓடி இருக்குது. FC இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குதுண்ணா. இதுக்கு வந்து ஸ்ரீராம் சோலாவில் பெஸ்ட்டாக நம்மளுக்கு லோன் லோ மாடலுக்கு பார்த்தீங்கன்னாவே ஸ்ரீராம் சோலாவில் பெஸ்ட்டாக நம்மளுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. அடுத்த வண்டி பார்க்கலாங்கண்ணா. இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸில் 1215னா. இது பார்த்தீங்கன்னா 24 அடினா 8 கண்டெய்னர்னா வண்டி தெளிவாக இருக்குது. இது 3 ஓனர் வண்டினா கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்குது. FC இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குதுங்கண்ணா. இது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 80% இதுக்கு டயர் இருக்குதுங்கண்ணா. இதுக்கு லோன் வந்து நம்ம பண்ணி கொடுத்து 95% இதுக்கு லோன் ஆகுங்கண்ணா. அடுத்த வண்டி அப்படியே பார்க்கலாங்கண்ணா. டாட்டாங்களா? ஆமாங்கண்ணா. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்து 12 வண்டி ஒரு வண்டி வந்திருக்குன்னா 8 கண்டெய்னர் 20 அடி 2020 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டினா தெளிவாக இருக்கும். FC 1 வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குதுங்கண்ணா. இதுக்கு 95% இதுக்கு லோன் ஆகும். டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 70% இதுக்கு டயர் இருக்குதுங்கண்ணா. இதுக்கு ஒரு 95% லோன் ஆகணும். இப்போ டாட்டா வண்டி மற்ற வண்டிக்கு இந்த டாட்டா வண்டிக்கு என்ன வேறுபாடு இருக்குது சார்? அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா? ஆனால் டாட்டாவும் நல்ல வண்டி தானே. ஈச்சரோட மைலேஜ் ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன ஆகும், வேறு இது இல்லை. வண்டி தெளிவாக இருக்கும். ஈச்சரோட பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அது கம்மியாக கிலோமீட்டர் இருந்தாலும் இது வந்து கிலோமீட்டர் அதிகமாக இருந்தாலும் ஓட்டத்துக்கு டாட்டாவில் நல்லா இருக்குண்ணா. வண்டி தெளிவாக இருக்கும். நீங்கள் ஓட்டுவீங்களா சார்? எல்லாம் ஓட்டுங்களா. ஆனால் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்து 909 வண்டி நம்மகிட்ட ஒரு வண்டி கேட்டுருந்தாங்கன்னா அந்த வண்டி நம்மகிட்ட ஒரு வண்டி வந்திருக்குதுன்னா 17 அடி கண்டெய்னர் இருந்தாலும் கண்டெய்னர் போட்டுக்கணும்னா இல்லை ஓப்பன் பாடி வேணாலும் ஓப்பன் பாடி போட்டுக்கலாங்கண்ணா. சிங்கிள் ஓனர் வண்டினா 2019 மாடல்னா வண்டி தெளிவாக இருக்கும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் தானே சொல்லிட்டுருக்கோம். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. இதுக்கு ஒரு 95% லோன் ஆகுங்கண்ணா. இது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது 80% டயர் இருக்குது. அடுத்த வண்டி பார்க்கலாங்க. நான் இது பார்த்தீங்கன்னா டாட்டா 1109னா 20 அடி ஓப்பன் பாடினா. இது பார்த்தீங்கன்னா FC 2 வருஷம் இன்சூரன்ஸ் 1 இயர் எடுத்து கொடுத்துருவோண்ணா. வண்டி தெளிவாக இருக்குன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் தானே சொல்லிகிட்ருக்கோம். நேரில் வாங்க வண்டியை விசிட் பண்ணி பாருங்கள். வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டி தெளிவாக இருக்கும். டயர் பார்த்தீங்கன்னா 4 செட்டு டயருமே புதுசு போட்டிருக்கோம். அடுத்த வண்டி பார்த்தலாங்களா? ஈச்சர். இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் 1110 2018 மாடல்னா 22 அடி
தொட்டினா நம்மகிட்ட தொட்டி புதுசு போட்டிருக்கு 22 அடி தொட்டி புதுசு போட்டிருக்குங்கண்ணா. அப்படியே காட்டுறேன் பாருங்கண்ணா. பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு வண்டி 2 வண்டி மொத்தம் இருந்துச்சுன்னா ஒரு வண்டி சேல் ஆகிடுச்சு. இப்போ நம்மகிட்ட இது ஒரு வண்டி தானே இருக்குது. தொட்டி புதுசுண்ணா 22 அடி தொட்டி புதுசு நம்ம போட்டிருக்கோங்கண்ணா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் ஒரு 8 மாதம் இருக்குன்னா, வண்டிக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. இதுக்கு ஒரு 95% லோன் ஆகணும். இது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குன்னா, ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குண்ணா. வண்டி பாலாஜி பத்திரம் கன்சல்ட்டிங்கில் வந்து பார்க்கலாங்கண்ணா. அடுத்த வண்டி பார்க்கலாங்கண்ணா. நான் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் ப்ரோ 2095 2022 மாடல்னா, சிங்கிள் ஓனர்னா, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 7000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. 14 அடி வண்டினா, ஓப்பன் பாடி வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா 7000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா 9 மாதம் இருக்குது, இன்சூரன்ஸ் ஒரு 8 மாதம் இருக்குண்ணா. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குது, ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்குண்ணா. வண்டி தெளிவாக இருக்குண்ணா. இதுக்கு ஒரு 95% லோன் ஆகும். பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைனில் பார்ட்னர்னா, நம்மகிட்ட பார்ட்னர் வண்டி 17 அடி அசோக் லைனில் ஒரு வண்டி ஓப்பன் பாடி இருக்குதுங்கண்ணா. இதுவும் பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா, எஃப்சி ஒரு 3 மாதம் இருக்குது, இன்சூரன்ஸ் ஒரு 4 மாதம் இருக்குதுங்கண்ணா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி தெளிவாக இருக்கும், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80%, ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70%. வண்டி தெளிவாக இருக்கும். இதுக்கு ஒரு 95% லோன் வாங்கணும். அடுத்த வண்டி பார்க்கலாம். நான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறையா 4 வீலர் வண்டி வேணும் அப்படின்னு கேட்டுருந்தேன். எஸ்எம்எல் வண்டினா நம்மகிட்ட ஒரு வண்டி 10 அடி வந்திருக்குங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாடியில் 10 அடி வண்டினா, எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 இயர் எடுத்து கொடுத்துருவோண்ணா. வண்டி தெளிவாக இருக்குன்னா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா 95% லோன் ஆகும். இது பேக் டயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 50% இருக்குது, ஃப்ரண்ட் டயர் ஒரு 60% இருக்குண்ணா. வண்டி லோன் பண்ணி. ஓகே. இந்த வண்டியிலாம் பார்த்தீங்கன்னா லோடு வண்டிங்கும் போது எது காய்கறி, தக்காளி இந்த மாதிரி காய்கறி நிறையா ஏற்றிட்டு இந்த மாதிரி 6 வீலில் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறது வந்து 6 வீலில் 4 வீலில் தான் வண்டி வேணும்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் அதிகமாக கேட்குறது 6 வீலில், ஒரு சில பேர் 4 வீலில் கேட்குறாங்க. வண்டி நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குதுங்க. ஓகே. அடுத்த வண்டி பார்க்கலாம். இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா எஸ்எம்எல் வண்டினா, கேஸ் வண்டினா. இது நம்ம கேஸ் வண்டிங்கண்ணா. இது பாருங்கள், கேஸ் வண்டினா 22 அடி ஓப்பன் பாடினா. இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு 2 வண்டி இருக்குதுங்கண்ணா, 21, 22. ஓகே. இப்போ நார்மல் வண்டிக்கு இந்த கேஸ் வண்டிக்கு என்ன வித்தியாசங்க? நார்மல் வண்டி தானே அதிகமாக யூஸ் பண்ணேன். கேஸ் வண்டி இப்போ தானே வந்திருக்குது. மாடல் பார்த்தீங்கன்னா 2022 மாடலு, சிங்கிள் ஓனர் வண்டினா தெளிவாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குது, ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குது. இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா 95% இதுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. அடுத்த வண்டி பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா கேஸ் வண்டி, இதே கேஸ் வண்டி தானே இதுவும் பார்த்தீங்கன்னா 22 அடி சிங்கிள் ஓனர் தானே, எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 இயர். வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. கிலோமீட்டர் கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடிது. சிங்கிள் ஓனர் வண்டி. சாம்ராட் 65ங்களா? ஆமாங்கண்ணா. பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைனில் 14 வீல். நம்மகிட்ட நிறைய பேர் 14 வீல் கேட்டுட்டு இருந்த வண்டி ஒரு வண்டி வந்துருக்குங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம், இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்குதுங்கண்ணா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர். 90% இதுக்கு லோன் ஆகுனா. 12 டயருமே நம்ம புதுசு இதுக்கு போட்டிருக்குன்னா, கேபின் வந்து புதுசு கட்டியிருக்குங்கண்ணா. இதுக்கு ஒரு லோன் 90% லோன் ஆகும். அடுத்த வண்டி பார்க்கலாம்ண்ணா. நான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைன் 12 வீல்னா, இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம், இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குங்கண்ணா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோலாவில் வந்து பெஸ்ட்டாக நம்மளுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. 12 வீல் எஃப்சி இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குதுங்கண்ணா. கேபின் ஓப்பன் பண்ணி காட்டுறேண்ணா. அப்படியே பாருங்கள். கேபின் நல்லா தான் இருக்கு இல்லைங்களா? வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. கேபின்லாம் இதுலேயே வந்து நம்மகிட்ட 80 வண்டி பக்கமாக இருக்குன்னா, நம்ம நிறையா பார்க் அண்ட் செல் வண்டி தானே நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம கன்சல்டன்சி எகெயின் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? நம்ம கன்சல்டன்சி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் கந்தம்பட்டி சிஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்தால் பாலாஜி பத்திரம் கன்சல்ட்டிங் கேட்டால் சொல்லுவாங்கன்னா நம்ம அங்கே வண்டி பார்க்கலாம்ண்ணா. ஓகே. நம்மகிட்ட ஒரு 80 வண்டி பக்கமாக இருக்குதுங்கண்ணா. 32 அடி 6 வீல் 12 பாசிங் எல்சிவி எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்குதுங்கண்ணா. இது சேசன் கேபின்னாலும் சேசன் கேபினாக எடுத்துக்கலாங்கண்ணா. நல்லா வண்டி நம்மகிட்ட கண்டெய்னர்லேருந்து எல்லாமே அவைலபிள் இருக்குண்ணா. இப்போ நம்ம சேனலை பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் எல்லாருமே பார்க்குறாங்க. ஓகேங்கண்ணா. ஸோ அப்படிங்கும்போது நம்ம கன்சல்டன்சியை வந்து கால் பண்ணி அணுகணும் அப்படின்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க சார். ஏன்னா இது கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே தெரிய நம்பர் கால் பண்ணிங்கன்னா நம்ம கூப்பிட்டு பேசலாம்ண்ணா. நம்மகிட்ட பேசலாம் சார். நம்ம கன்சல்டன்சியில் வந்து நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி கொடுத்துருவீங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாமா? பண்ணிக்கலாங்கண்ணா. வண்டி ஃபஸ்ட்டு வந்தோடனே மெக்கானிக் கூட்டிகிட்டு சரி பார்ப்பாங்கண்ணா. வண்டி எப்படி கம்ப்ளைண்ட் இருக்குது பார்த்துட்டு, வண்டி தெளிவாக இருந்தால் இப்போ ஓட்டி பார்ப்பாங்கண்ணா. ஓட்டி பார்த்துட்டு ஏதோ சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நாங்களே வந்து வண்டிக்கு அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்றோம். கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே. இப்போ இந்த புது வண்டி வாங்குறாங்க, புது வண்டிக்கும் நம்மகிட்ட வாங்கக்கூடிய அந்த செகண்ட் ஹேண்ட் வண்டி, புது வண்டிங்கிறது வந்து நம்மகிட்ட பார்க் அண்ட் செல்னு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்ண்ணா. இப்போ ஒரு 3 மாதத்தளவில் நம்ம பார்க் அண்ட் செல் நம்ம வண்டி எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்க ப்ரைஸ் நம்ம சொல்கிற ப்ரைஸ் மார்க்கெட்டில் விசாரித்து நாங்கள் லோன் எவ்வளோ ப்ரைஸோ நாங்கள் விற்று கொடுத்துட்ருக்கோம். பண்ணி கொடுத்துருவீங்க. வந்து பார்த்து நம்ம வாங்கிக்கலாங்கண்ணா.
நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நன்றி சார். வணக்கம். ஓகே. பாலாஜி பவித்ரன் கன்சல்டன்சி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கன்சல்டன்சியை நம்ம இப்போ அணுகுனங்க. நிறைய தகவல்கள் நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த வண்டி டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய ரேட் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோலேயே ஷோ பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அணுகி உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ அவங்கள கேட்டுட்டு நீங்கள் பயன்பெறுங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுகள் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரம் டிவியும் தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.